இன்று இலங்கையின் சமகால வரலாற்றில் மிகப்பெரிய மனித அவலங்களில் ஒன்றான உயிர்த்த ஞாயிறு படுகொலைகளுக்கான நீதி போராட்டம் மீண்டும் ஒரு முக்கிய திருப்பு முனையை எட்டியுள்ளது. 278 அப்பாவி உயிர்களை பலி கொடுத்து 500க்கும் மேற்பட்ட மக்களை உடல் மற்றும் உள ரீதியாக வாழ்நாள் முழுவதும் காயப்படுத்திய அந்த கொடூர தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்ற கேள்வி இன்னும் நாட்டின் மனசாட்சியை துரத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய சூத்திரதாரியாக அடையாளப்படுத்தப்பட்ட முன்னாள் அரசு புலனாய்வு சேவை தலைவர் சுரேஷ் சலை தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆனால் இந்த விசாரணைகளை நீதியின் ஒரு பகுதியாக பார்ப்பதற்கு பதிலாக சிங்கள பௌத்த மேலாதிக்கவாத ராஜபக்ஷ அரசியல் முகாம் அவரை சுற்றி ஒரு திட்டமிட்ட அனுதாப அரசியலை உருவாக்க முயற்சிப்பது நாட்டின் ஜனநாயக மனசாட்சியையே கேள்விக்குள்ளாக்குகிறது. நாம் கேட்க வேண்டிய அடிப்படை கேள்வி மிக எளிமையானது. உயிர்த்த ஞாயிறு அன்று தேவாலயங்களிலும் ஹோட்டல்களிலும் சிதறி கிடந்த அப்பாவி மக்களின் உடல்களுக்காகவா நாம் அனுதாபப்பட வேண்டும், அல்லது அந்த குற்ற செயல் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர்களுக்காகவா அனுதாபம் கோரப்பட வேண்டும்? இன்று தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் நீதிக்காக காத்திருக்கின்றனர். கணவனை இழந்த மனைவிகள், மனைவியை இழந்த கணவர்கள், வாழ்நாள் முழுவதும் உடல் உறுப்புகளை இழந்து வாழும் நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பதில்களை எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அவர்களின் குரலை ஒதுக்கிவிட்டு குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களுக்காக அரசியல் கண்ணீர் வடிக்கும் காட்சிகள் அரங்கேறுகின்றன. குறிப்பாக உதயகம்மன் பில உள்ளிட்ட சில அரசியல்வாதிகள் முன்னெடுக்கும் பிரச்சாரங்கள் மிக கடுமையான விமர்சனத்திற்கு உரியவை. சட்ட வைத்திய அதிகாரியிடம் சுரேஷ் சலை வழங்கிய வாக்குமூலங்களை மருத்துவ அறிக்கையின் முடிவுகள் போல வாசித்து காட்டி மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கப்படுகின்றார். அதேவேளை சலேயின் உடலில் தாக்குதல் அல்லது சித்திரவதையை உறுதிப்படுத்தும் காயங்கள் எதுவும் இல்லை என கூறப்படும் மருத்துவ கண்டறிதல்களையும் மூடி மறைக்கிறார். இதற்கிடையில் ஒரு கரண்டி சோறு பத்திரிகை தாளில் வழங்கப்பட்டது போன்ற கதைகள் மூலம் சலை மீது இரக்க உணர்வை உருவாக்க முயற்சிக்கப்படுகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் அரசு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களின்படி இத்தகைய விளக்கங்கள் மிகைப்படுத்தப்பட்ட நாடகமாகவே சித்தரிக்கப்படுகின்றன. சில அறிக்கைகளின்படி விசாரணை காலத்தில் கிரீன் டீ, எக் ரைஸ், கொக்கோ கோலா, வைட்டமின் மாத்திரைகள் உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இங்கே நாட்டின் மக்களுக்கு மறக்க முடியாத மற்றொரு முரண்பாடும் உள்ளது. கடந்த காலங்களில் எதிர்ப்பாளர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது கடுமையான விசாரணை முறைகள் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்த காலகட்டங்களில் அதிகார பதவிகளில் இருந்ததாக விமர்சிக்கப்பட்ட ஒருவரை இன்று தனக்கு மறதி நோய் இருப்பதாகவும் தனது கையடக்கு தொலைபேசியின் ரகசிய குறியீட்டை நினைவு கூற முடியவில்லை என்றும் கூறுகின்றார். மேலும் தற்கொலை எண்ணங்கள் பற்றிய வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் உண்மையை வெளிக்கொணரும் விசாரணைகளை திசை திருப்பும் முயற்சிகளா என்ற கேள்வி சமூகத்தில் எழுவது இயல்பானதே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு சாதாரண பயங்கரவாத தாக்குதல் அல்ல. அது இலங்கையின் அரசியல் அதிகார போட்டி, பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்வி, புலனாய்வு அமைப்புகளின் செயலிழப்பு மற்றும் அதிகாரத்தின் இருண்ட வழித்தடங்கள் குறித்து பதிலளிக்க வேண்டிய தேசிய கேள்வியாகும். அதனால்தான் இன்று நீதிக்காக காத்திருக்கும் மக்களின் குரல் தெளிவாக இருக்க வேண்டும். உண்மைகள் வெளிவர தொடங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களை பாதுகாக்கும் அரசியல் முயற்சிகள் தீவிரமடைகின்றன என்ற சந்தேகம் மக்களிடையே உருவாகியுள்ளது. அதிகாரத்தை பாதுகாக்கவும் அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டனவா என்ற கேள்விக்கு முழுமையான பதில் கிடைக்கும் வரை இந்த விசாரணைகள் தொடர வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை விட எந்த அரசியல் அனுதாபமும் உயர்ந்ததல்ல. குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களுக்காக அல்ல, நீதிக்காக காத்திருக்கும் அப்பாவி மக்களுக்காகவே இந்த நாடு குரல் கொடுக்க வேண்டும். உண்மையான சூத்திரதாரிகள் முழுமையாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் வரை நீதியின் பயணம் நிறுத்தப்படக்கூடாது. அதுவே உயிரிழந்த 278 பேருக்கு செலுத்தப்படும் உண்மையான அஞ்சலியும் இலங்கையின் ஜனநாயக மனசாட்சிக்கான உண்மையான சோதனையும் ஆகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல்களை கட்டதனொடு நேர். அதாவது கொடிய குற்றங்களை செய்தவர்களை நீதியின் முன் நிறுத்தி
தண்டிப்பது வயலில் விளையும் பயிர்களை பாதுகாப்பதற்காக களைகளை அகற்றுவது போன்றதே. உயிர்த்த ஞாயிறு படுகொலையின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த களைகளை அகற்றும் பணியில் இந்த நாடும் அரசும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பின்வாங்கக்கூடாது.